Good morning, girls. Today's class, we are going to see the second unit poem, A Casuarian Tree, written by Torodut. First, we'll see about the poet. Torodut was born in 1856 and died in 1877. She was a Bengali poet from the Indian subcontinent who wrote in English and French. She was a third daughter of the family. The Dutt family was a family of distinguished intellectuals and poets. She also had the advantage of being taught by excellent English tutors at home and later on of the long stay in Europe and England. Toro, with her exposure to an involvement in Western life and culture, loved the land of her birth and remained thoroughly Indian in her consciousness and sensibility. Beside a well-known collection of poems with the title Ancient Ballads and Legends of Hindustan, 1882, she has to her credit a volume of poems in French titled Sheep Gleaned in French Fields, 1875. A Casuarian Tree, the most well-known of Toro's poems, was included in the miscellaneous poems. Now let's go into the poem. If you visit your school after several years, as you cross the banyan tree at the entrance, cheerful memories fill your mind. நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் படித்த ஸ்கூலுக்கு போகும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு மரம்ன்றது இருக்கும். அந்த மரத்தை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்கள் ஐடன் சீக் விளையாண்ட ஞாபகம் வருமா? இல்லை நீங்கள் அந்த மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்ட ஞாபகம் வருமா? இந்த மாதிரி பல ஞாபகங்கள் வரலாம். ஆனால் அது எல்லாமே உங்களால் மறக்க முடியாததாக தான் இருக்கும் இல்லையா? The same way the poem The Casuarian Tree is an ode to the poem that the poets had in a garden in a motherland. The memory of the tree is the only link she has left with the past and the cheerfulness of her formative years. Toro goes back to her childhood days, and she also takes us to her childhood days with the poetic lines in this poem. The whole poem consists of 5 stanzas, and each stanza consists of 11 lines. Let's go into the first stanza. First of all, you should know what is a Casuarian tree. Casuarian tree அப்படின்னா எதை நம்ம சொல்லுவோம்னா சவுக்கு மரம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சவுக்கு மரத்திலே ஒரு வெரைட்டியாக இருக்கக்கூடியதான் இங்கே Casuarian tree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை அந்த poet எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, it is not for me alone belongs this tree. It belongs to everyone. அதனால தான் அதுக்கு தலைப்பே our Casuarian tree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Like a huge python winding round and round, the rugged trunk intent deep with scars, up to its very summit near the stars, a creeper climbs in whose embraces bound. No other tree could live but gallantly. Like a huge python அப்படின்னும் போதே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய பைத்தான்னா மலைப்பாம்பு, ஒரு பெரிய மலைப்பாம்பானது எப்படி ஒருத்தர் ஒரு உடம்புலையோ இல்லை எதுலேயோ அது போணுச்சுன்னா எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி இந்த மரத்தில் பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கு. எது அப்படின்னாக்கா இங்கே இருக்க கொடி. விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட், அது எப்படி பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்றது தான் விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். த ரஜ் ட்ரங்க், ட்ரங்க்குன்றது அந்த மரத்தினுடைய தண்டு, அந்த தண்டை இறுக்கமாக பிடிச்ச மாதிரி இருக்குது. ரஜ் அப்படின்னா ரஃப், அந்த ரஃப்னா ரொம்ப பழமையான மரமாயிருச்சு. அதனால தான் அந்த ட்ரங்கை அழுத்தி பிடிச்சதில் இன்டென்ட் டீப் வித் ஸ்கார். ஸ்கார்னா தழும்பு. அப்போ அந்த தழும்பு எப்படி பதிகிற அளவுக்கு அந்த கொடியானது கொடுக்குற வகையில் அது அந்த மரத்தில் பதிஞ்சிருக்கு. அப் டு இட்ஸ் வெரி சம்மிட் நியர் த ஸ்டார். சம்மிட் அப்படின்றது உச்சி. ஸோ ஸ்டார் எங்கே இருக்குன்னா வானத்தில் இருக்குது. அதை தொடுற அளவுக்கு இந்த மரமானது வளர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. A creeper climbs in whose embrace bound.
ஸோ க்ரீப்பர் அந்த கொடியானது அதை பின்னி பிணைஞ்சி அந்த வானத்தை தொடுற அளவுக்கு அந்த மரமானது உயர்ந்து நிற்கிது. அது அளவுக்கு அந்த கொடியும் போய் பின்னி பிணைஞ்சு மேலே வரைக்கும் இருக்குது. நோ அதர் ட்ரீ குட் லிவ். ஸோ இந்த மாதிரி வேறு எந்த மரத்தாலையும் அந்த கொடியை தாங்கி நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கேலண்ட்லி. Here, the gallantly is a word of adjective which used to describe the men. நம்ம மென்னுக்கு மட்டும்தான் அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம அந்த கேலண்ட்லின்ற வேர்டை சொல்லுவோம். கேலண்ட்லினாக்கா வெரி கைண்ட், ஜென்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அந்த அன்பான அந்த ஒரு ஜென்டில்னஸோட அந்த கொடியோடைய அந்த அழுத்தத்தை வந்து அந்த மரமானது தாங்கி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லலாம் இங்கே. No other tree could live but gallantly. The giant wears the scarf and the flowers are hung. The giant, அதாவது ஜெயிண்ட்ன்றது ஒரு அரக்கன். அந்த அரக்கன் மாதிரி பெரிய தோற்றத்தை கொண்டதாக இந்த மரமானது இருக்குது. அதில் அந்த கொடியில் பூத்திருக்கக்கூடிய பூக்களானது பூத்திருக்கு. ஆர் ஹங்னா அங்கங்கே இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, இன் crimson clusters all the boughs amongனா பவுஸ்னாக்கா கிளைகள். அந்த கிளைகளை சுற்றி என்ன வந்திருக்குன்னா crimson clustersனால் கொத்து கொத்தாக பூக்கள் வந்து பூத்திருக்கு அப்படின்றாங்க. அந்த பூ என்ன நிறத்தில் இருக்குன்னா கிரிம்சன் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிம்சன் அப்படின்றது வந்து ஒரு கரும் சிவப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கலரில் வந்து பூக்கள், அந்த கொடியில் இருக்க பூக்கள் வந்து அந்த மரத்தையே மறைச்ச அளவுக்கு அது கொத்து கொத்தா பூத்திருக்கு கிளைகளில். Where on all day are gathered bird and bee. இதை சுற்றிலும் என்ன வந்து உட்காந்துருக்கு அப்படின்னாக்கா, பறவைகள் கூட்டமானது வந்து தேனி கூட்டமும் பறவைகளும் வந்து அங்கே வந்து எங்கே பார்த்தாலும் அந்த மரத்தை சுற்றி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் ஆஃப்ட் அட் நைட்ஸ் த கார்டன் ஓவர்ஃப்ளோ. ஆஃப்ட் அப்படின்னா ஆஃப்டன், அடிக்கடி. அதனாலேயே அந்த கார்டனில் வந்து என்னென்னா இந்த பறவைகளும் இந்த தேனி கூட்டங்களும் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, அப்படியே பொங்கி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹாவ் நோ க்ளோஸ். ஸோ அந்த மரமே வந்து அங்கே பாடுற மாதிரியான ஒரு சத்தத்தை வந்து அங்கே எழுப்புது. வித் ஒன் ஸ்வீட் சாங் தட் சீம்ஸ் டு ஹாவ் நோ க்ளோஸ். sung darkling from our tree while men repose. சங்னா பாடிட்டு இருக்கு, பாடினது. டார்க்லிங் அப்படின்னும் போது இருட்டு. ஓகேயா, அங்கே அந்த இருட்டு சமயத்தில் வந்து இந்த பாடல் சத்தமானது, இந்த சாங் வந்து கேட்குது. ஃப்ரம் ஆர் ட்ரீன்றது கேஷியன் ட்ரீ. while men repose. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, men repose means while when the men take rest during their sleep. ஸோ மென் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது, மனிதர்கள் தூங்கிட்டு இருக்கும் போது இந்த மரமானது அங்கே பாடிட்டு இருக்க சத்தத்தை கேட்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. The first stanza describes the tree having rough skin and being garlanded by a vine having flowers. It rings round the trunk like a python. This description shows the strength and courage of the tree, which is still standing tall. Now we'll see the second stanza. When first my casement is wide open thrown, at dawn my eyes delighted on its rest. Sometimes and most in winter on its crest, a grey bamboon sits statue like alone, watching the sun rise while on lower boughs. His puny offspring leap about and play. When first my casement is wide open thrown. Casement அப்படின்றது window. இஸ் அ கேஸ்மெண்ட்டில் இந்த டோர் மாதிரி ஓப்பன் பண்ணக்கூடிய ஒரு விண்டோ ஸ்லைடில் இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து கேஸ்மெண்ட். இப்போ வந்து போய்ட்டானவங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அந்த விண்டோ வழியாக பார்க்குறாங்க. அட் டான் மை ஐஸ் டிலைட்டட் ஆன் இட்ஸ் ரெஸ்ட். ஸோ டான்னா விடியற் காலையில் அவங்க வந்து எழுந்து அந்த ஜன்னலை திறந்து பார்க்கும் போது அவங்களுக்கு டிலைட்டடாக ஒன்று பார்க்குறாங்க. டிலைட்டட்னா அவங்க கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக சந்தோஷம் தரக்கூடிய வகையில் அவங்க அதை பார்த்ததுமே, அந்த காட்சியை பார்த்ததுமே அதிலே மயங்கி இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட் இன் வின்டர் ஆன் இட்ஸ் கிரெஸ்ட். ஸோ இட் வாஸ் அ வின்டர் டைம். ஸோ வின்டர் டைம்னா பனி காலத்தில் இது இருக்குது அப்படின்றது. ஆன் இட்ஸ் கிரெஸ்ட் அப்படின்றது உச்சியில். அ கிரே பேம்பூன் சிட்ஸ். கிரே பேம்பூன் அப்படின்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மங்கி பிலாங்ஸ் டு ஏஷியன் ஆப்ரிக்கன். ஸோ அந்த ஒரு கிரே கலரில் இருக்கக்கூடிய ஒரு மங்கியானது அதை தான் பேம்பூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மரத்தோட உச்சியில் போய் அது உக்காந்துக்கிட்டு இருக்கு.
அது எதுக்காண்டி உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா, அது எப்படி உட்காந்துருக்குன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி, ஒரு சிலை மாதிரி அது ஆடாமல் அசையாமல் அங்கேயே உட்காந்து வாட்சிங் த சன் ரைஸ் வைல் ஆன் லோவர் பவுஸ். வாட்சிங் அங்கேருந்து மேலேருந்து உட்காந்து சூரியன் உதயமாகிறத வந்து பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு, எப்போ உதயமாகும். இதை பார்க்குற போயிட்டுக்கு வந்து ரொம்ப கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி தரும் வகையில் அந்த காட்சியானது இருக்குது அப்படின்றாங்க. அட் த சேம் டைம் வைல் ஆன் லோவர் பவுஸ்னால் அது கீழே இருக்க கிளைகளில் வந்து இஸ் பியூனின்றது வந்து அந்த பெரிய குரங்கனுடைய குட்டிகள் வந்து ஆஃப்ஸ்ப்ரிங். ஓகேயா, அதை தான் ஆஃப்ஸ்ப்ரிங் சொல்லுவாங்க. அந்த பெரிய குரங்கோடைய குட்டியை வந்து ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுங்க வந்து என்ன பண்ணிட்டுருன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கு. லீப் அபவுட் அண்ட் ப்ளே அண்ட் ஃபார் அண்ட் நியர் கோகிலா ஹெயில் த டே. கோகிலா அப்படின்றது நம்ம ஊரில் நம்ம சொல்லக்கூடிய குயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பறவை மாதிரி அங்கே கோகிலா அப்படின்ற ஒரு பறவையானது அந்த காலை தருணத்தை வந்து வரவேற்கும் வகையில் வந்து அது தன்னுடைய குரல் மூலியமாக பாடி வரவேற்குது. அண்ட் டு தி பாஸ்டர் வெண்ட் ஆர் ஸ்லீப்பி கவுஸ். பாஸ்டர் அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய புல்வெளிகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடானது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. வெண்ட் அப்படின்றதுனா அசை போட்டு, அதுவுமே கால நேரமாக இருக்க தொட்டு அது தூங்கி எழுந்ததுனால, அப்போ தான் தூங்கி எழுந்ததுனால அதுவும் தூக்க கலக்கத்திலே அதை அசை போட்டுட்டு நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இன் த ஷேடோ ஆன் த ப்ராட் டேங்க் காஸ்ட், அது பக்கத்துலேயே ஒரு பெரிய டேங்க் இருக்குது. அந்த டேங்க்குக்கு பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா, அங்கே அந்த டேங்க்கை சுற்றி தண்ணி, அந்த தண்ணியில் தான் வந்து பை தட் ட்ரீ so beautiful and vast the water lily spring like snow and mast. ஸோ பை த ஹாட் ட்ரீ அப்படின்னா அந்த பனிக்கட்டிகளானது அந்த மரத்தின் மேலே எல்லாமே அங்கங்கே குவியலாக படிந்திருக்கு. ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட், இந்த காட்சியை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. அங்கங்கே பனி வந்து குமிஞ்சு கிடக்கு. அது அந்த மரத்து மேலே அந்த மரத்தையே தெரியாத அளவுக்கு அந்த பனியானது படர்ந்து இருக்கு. இதுக்கு பக்கத்தில் அந்த தண்ணியில் என்ன இருக்குன்னா, the water lily spring like a snow and mast. வாட்டர் லில்லிஸ் அப்படின்றது லில்லி பூக்கள் வந்து அங்கங்கே நிறைய பூத்து இருக்குது. அதில் வந்து அந்த பனிக்கட்டிகளாக விழுவும் போது எப்படின்னா அந்த பூக்களானது துள்ளி எழுபுது அப்படின்னு சொல்கிறாங்க. குதித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். லைக் அ ஸ்னோ அண்ட் மாஸ்ட், குவிந்து இருக்குது. அந்த பூக்களையும் பார்க்கறதுக்கு அங்கங்கே பார்க்கறதுக்கு கூட்டமாக நிறைய பூக்கள் நிறைஞ்சு இருக்குது அந்த தண்ணியில். இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the second stanza, animals like baboon and birds are introduced that extol the beauty and nourishing nature of the tree. Even the tree shadow provides refuges to the lazy cattle around. Lilies in the water tank. See the third stanza. But not because of its magnificence. Dear is the Casuarina to my soul. Beneath it we have played, though years may roll. O sweet companions, loved with love intense, for your sakes shall the tree be ever dear. Blent with your images, it shall arise. Not because of its magnificence. மேக்னிஃபிஷன்ஸ் அப்படின்னா பிரம்மாண்டமான. நான் அந்த ட்ரீயை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, இவ்வளோ உயரமாக இருக்குது அப்படின்னு நான் பிரமிச்சு போய் அதை வந்து அது எனக்கு பிடிக்குன்ற அந்த ஒரு காரணத்துக்காண்டி மட்டும் அது எனக்கு பிடிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. டியர் இஸ் அ கேஷன் டு மை சோல், அதையும் தாண்டி என் ஆன்மாக்குள்ளே ஒன்றாக அது கலந்துருக்கு. ஏன் அதை என்னால் மறக்க முடியல அப்படின்னா, இட்ஸ் மை டியர், என்னோட கூடையே இருக்கக்கூடியதாக இருக்குது. அதில் வரக்கூடிய ஞாபகங்கள் வந்து என்னால் மறக்க முடியாதாக இருக்குது. Beneath it we have played, though years may roll. பெனித்னா அந்த மரத்துக்கடியில் நான், என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா எல்லாருமே நாங்களாம் எவ்வளோ விளையாண்டுருக்கோம். அந்த ஞாபகங்களை எங்களால் மறக்க முடியல. ஓ ஸ்வீட் கம்பேனியன்ஸ்ன்றது அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்க கூட பிறந்தவங்களாக கூட இருக்கலாம். லவ் வித் லவ் இன்டென்ஸ், அவ்வளோ பாசத்துக்குரிய ஒரு மரமாக அது எங்களுக்கு மாறிடுச்சு. For your sake shall the tree be ever dear, so it will always my dear one. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இப்போ வந்து எங்கே இருக்காங்கன்னா, இவங்க வந்து ஈரோப்பில் இருக்காங்க. இருந்த போதிலும் கூட அந்த மரத்தை பார்த்ததுமே அவங்களுக்கு அந்த கேஷுரியன் ட்ரீயோட சைல்ட்ஹுட் டேஸ் வந்து இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. For your sake shall the tree be ever dear, blent with your images, it shall arise. It cannot be split from me. அந்த மரத்தை வந்து என்கிட்டேருந்து அந்த மரத்தோட ஞாபகத்தை வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. blent with your image, it shall arise. அதை நான் நினைக்கும் போது என் கண்ணில் வந்து தண்ணியானது ததும்பி வந்து நிற்கிது. அதனால் என்னால் எதையுமே
பார்க்க முடியல. இன் மெமரி டில் த ஹாட் டியர் பிளைண்ட் மை ஐஸ். என் கண்ணில் வந்து அதை நான் நினைக்கும் போதே கண்ணில் வந்து தண்ணி சுற்றி நிற்கிறதுனால என் கண்ணே வந்து பிளைண்டான மாதிரி ஆயிடுது. அந்த இமேஜரி வந்து என் கண் முன்னாடி வந்து தோணும் போது. இன் மெமரி டில் த ஹாட் டியர் பிளைண்ட் மை ஐஸ். வாட் இஸ் அ ட்ரிட்ஜ் லைக் murmur that I hear. ஸோ இப்போ ஏதோ ட்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு புலம்பல் சத்தம் கேட்குது, ஒரு ஒப்பாரி சத்தம் கேட்குது. இறந்த வீட்டில் எப்படி அந்த ஒப்பாரி பாடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு புலம்பலான சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம் அப்படின்றது தனக்கே தெரியல அப்படின்றத வந்து அந்த போய்ட் இங்கே சொல்கிறாங்க. லைக் த sea breaking on the shingle beach. ஷிங்கிள் அப்படின்றது வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வந்து சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது வந்து ஷிங்கிள் பீச் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷிங்கிள்னா ராக், அதாவது கூழாங்கற்கள் இருக்கக்கூடிய அந்த அதுக்கு பக்கத்தில் அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கூழாங்கற்கள் அந்த மாதிரியான அந்த பக்கத்திலே இருக்கும். அதை தான் வந்து ஷிங்கிள் பீச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் த ட்ரீஸ் லெமன்னா புலம்பல். ஓ, இது அந்த மரத்தினுடைய புலம்பலாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு இது கேட்குது. அண்ட் இயரி ஸ்பீச். அவங்களே வந்து குழம்பி நிற்கிறாங்க, என்னவா இருக்கும் அந்த மரம் புலம்புறது. அவங்க இருக்கிறது யூரோப்பில், பட் ஆனால் அந்த மரத்தை பார்த்ததும் அந்த மரம் தான் கேஷ்யூ ட்ரீ சின்ன வயசில் வந்து பார்த்த ஒரு மரத்தோட ஞாபகம் எல்லாமே இந்த மரத்தை பார்த்ததும் வருது. அவங்களுக்கு இந்த புலம்பல் சத்தம் கூட அந்த மரம் புலம்புற மாதிரியே அவங்களுக்கு கேட்குது. that happily to the unknown land may reach. நான் இப்போ தெரியாத ஒரு ஊரில் இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளையில நான் அனுபவித்த அந்த சந்தோஷங்களும் எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த தேர்ட் ஸ்டான்ஸால். இந்த தேர்ட் ஸ்டான்ஸா builds on the importance of the tree as new relationship are established. The poet's siblings are brought in the scene where she remembers the playful and cheerful moments that they shared under the same tree. Till here I stop, girls. I hope you all understood this poem. You read this poem and understand the meaning. Find out the alliteration, figure of speech for this poem. I will send you the appreciation question answers for this 3 stanza. You study and send me the assignment evening. We'll continue in the next class, girls. Thank you.